பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்கு ஏசாயா 57:15 நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இவ்வசனத்தை குறித்து தியானிக்கும் போது தேவன் அவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு தேவன். அவர் உயர வானங்களில் இருக்கிறார். அந்த உன்னதமான தேவன், பரிசுத்த தேவன் யாருடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார்னா நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில். இது ஒரு மாய்மாலமாக வெளியே காட்டுகிற ஒரு பணிவையோ அல்லது ஒரு நொறுக்கப்படுதலையோ இதை குறிக்கவில்லை. உமது ஆவி, உங்கள் ஆவியில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா தேவன் மாத்திரமே அறிந்திருக்கிறார். மனிதர்களுக்கு முன்பாக பணிந்தவர்களாய் அல்லது நொறுங்குண்டவர்களாய் காண்பிக்க முடியும். ஆனால் நொறுங்குண்ட பணிந்த ஆவியை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். நாம் எவ்வளோ பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உடையவர்களாக இருந்தால்தான் அந்த இடத்துல தான் தேவன் வாசம் செய்ய முடியும். ஆகையால் இன்றைக்கு தேவன் வாசம் செய்கிற ஒரு ஆவியை உடையவனாய் நான் இருக்கிறேனா, இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் தங்கும் வாசஸ்தலமாக என் இருதயம் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பழுதுகள் தென்பட்டால் பரிசுத்தம் அடைவதற்கு தேவனுடைய இரத்தத்தை கொண்டு நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட தேவன் இதற்காக நம்மை அழைக்கிறார். ஆகையால் உண்மையுள்ள இருதயத்தோடு, பரிசுத்த இருதயத்தோடு, தாழ்மையுடன் நம் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஆண்டவரே உம்மிடத்தில் தருகிறோம். எங்கள் ஆவியை நீர் பார்க்கிறீரப்பா. நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, எந்த விதமான தீட்டு, பொருளாசை, கபடு, இச்சைகள் எதுவும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தையும் ஆவியும் கரைப்படுத்தாதவாறு காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறீர், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறீர் அப்பா. உமது புதிய கிருபைகளால் எங்களை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயங்களை எடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.